பார்த்துதான் நான் இப்பயும் யோசிப்பேன், எப்படி வந்து இவரு இல்லை நான் இவ்வளோதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால நின்றுட்டு இருந்தாருன்ற மாதிரி. ஏன்னா ஈஸியாக விட்டு போயிருக்கலாம், எதுக்கு இவ்வளோ தேவையில்லாத ஒரு பிரச்சனை. ஏன்னா இந்த ரீசெண்ட் டைம்ஸில் இட்ஸ் வெரி ஈஸி இல்லையா, வாட் எவர் இஸ் ஹேப்பனிங், இல்லை எதுக்கு இவ்வளோ தலைவலின்ற மாதிரி போயிடுவாங்க. எப்படி வந்து ஹவு டிட் யூ ஸ்டாண்ட், அவ்வளோ பேர் அப்போஸ் பண்ணாங்க, எப்படி வந்து ஹவ் ஆர் யூ ஸ்டில் ஹியர்ன்ற மாதிரி. அவங்கள ஒரு 2 லைன் பாட சொல்லி நீங்கள் கேளுங்க, அதுக்கப்புறம் யாராவது வேண்டாம் அப்படின்னு போவாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கேட்டால் மட்டும் பாடவே மாட்டாங்க, கோல்டு பேபி காஃப் பேபி அப்படிம்பாங்க. ஒரு 2 லைன் பாட சொல்லி கேளுங்க, இப்பயும் கோல்டு தான் சொல்லுவாங்க, நீங்கள் வேணா பாருங்க. நான் பாடுறேன், ஆனால் நீங்களே உங்களுக்கே புரியும் எனக்கு கோல்டு இருக்குன்னு. அவருக்கு புரிஞ்சா சரிதானே. ஒரு சனம் தூங்கிருச்சு, போத காத்தும் அடிச்சிருச்சு, பாபி மைனோ தூங்கலை, அதுவும் ஏனோ புரியலை. குயிலு கருங்குயிலு என்னோட ஃபேவரட் போர்ஷன் மட்டும் வேறட்டே பாடாம அதை அந்த லைன் பாடி நல்லா தானே பாடுற. கோல்டும் இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா அந்த ஆசைப்பட்டு கேட்குறாப்புல இல்லை. குயில கருங்குயில மாம மன குயில கோலம் போடும் பாண்டாலே, மயில மயில ஆச கவி குயில ராகம் பாடும் கேட்டாலே, செய்தி சொல்லும் பாட்டாலே, நிலா காயும் நேரும் உன்னை எண்ணினானோ, மேலும் 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 இந்த நேரம் தான்